வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க எஸ்ஆர் ஜெயக்குமார். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லரா ரிலீஸ் ஆயிருக்க டைம் கட் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். படத்தோட கதை 2003 ஒரு பார்ட்டியில தொடங்குது. அந்த பார்ட்டியில சம்மருங்கிற ஒரு பொண்ணு கலந்துக்கிறா. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு மாஸ்க் போட்ட ஒரு ஆளு வரான். யாரும் இல்லாத இடத்துல அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறான். அப்படியே அந்த இடத்துல சீன் கட் ஆகி 2024 கதையை கொண்டு வராங்க. அப்பதான் நம்ம படத்தோட ஹீரோயின் லூசியை காட்டுறாங்க. வேண்டா வெறுப்புக்கு வாழ்க்கை வாழ்ற மாதிரி அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவ இன்டர்ன்ஷிப்ல பாஸ் பண்ணி நாசாக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. போறதுக்கு முன்னாடி அவங்க அக்காவோட சமாதிக்கு போயிட்டு வந்துடலான்னு அங்க சமாதிக்கு போறா. அங்க சமாதிக்கு பக்கத்துல மின்னல் வெளிச்சம் அடிச்ச மாதிரி ஒரு வெளிச்சம் ஒண்ணு அடிக்குது. எங்கிருந்து வெளிச்சம் வந்துச்சுன்னு அந்த இடத்த போய் பாக்குறா. அங்க ஒரு டைம் மிஷின் ஒண்ணு இருக்கு. அந்த டைம் மிஷின்ல ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்றா. ஏப்ரல் 16, 2003 அவளை கொண்டு போய் விட்டுருது. அவளோட காலேஜுக்கு போறா. அந்த காலேஜ்ல அவங்க அக்கா படிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அக்காவை கொலை பண்ணது யாரு, அந்த கொலைகாரங்கிட்ட இருந்து அக்காவை காப்பாத்தினாலா, திருப்பி அவ பிரசன்ட்டுக்கு போனாலா இல்லையாங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல பெரிய குறையே படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். என்னடா இவன் எடுத்துன்னா குறைய சொல்றான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, படம் பார்த்த எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. படத்தோட பெரிய குறையே ஸ்கிரீன் பிளே தான். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு ஈஸியா கெஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரீன் பிளே தான் படத்துக்கு அமைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஸ்கிரீன் பிளே பரபரன்னு தாறுமாற போகணும். ஆனா இந்த படம் அப்படியே ஸ்லோவா போகுது. பாக்குற நமக்கே போர் அடிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. படத்துல ஹீரோயின் லூசி டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு வந்துட்டா. முதல் கொலை இன்னைக்கு நைட்டு நடக்க போகுதுன்னு அவளுக்கு தெரியுது. ஆனா அந்த கொலையை தடுக்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் கூட அவ எடுக்கல. சும்மா சாதாரணமா போறா. கொலைகாரன் அசால்ட்டா கொலை பண்ணிட்டு போயிடுறா. அவ தடுக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே பெருசா எடுக்கல. அப்புறம் இந்த கொலைகாரன் கொலை பண்றது ஒரு மால்ல கொலை பண்றான். எப்படின்னா அந்த மால்ல ஒரே ஒரு செக்யூரிட்டி தான் இருக்கா பாதுகாப்புக்கு. சும்மா நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமாவே ஒரு மாலுக்கு ஒரு 7-8 செக்யூரிட்டியாவது இருப்பாங்க. ஆனா இந்த மால்ல ஒரே ஒரு செக்யூரிட்டி தான் இருக்கான். அதுவும் இவன் கொலை பண்ணிட்டு அசால்ட்டா நடந்து போயிடுறான். அப்படிதான் காட்சி வச்சிருக்காங்க. அப்புறம் 2வது கொலை கப்பல் மாதிரி ஒரு இடத்துல நடக்குது. அங்க போய் அசால்ட்டா போய் ஒரு பொண்ணை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ்ல சம்மரை கொலை பண்றதுக்கு மறுபடியும் அந்த கொலைகாரன் வரான். பாக்குற நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சீக்கிரமா கொலை பண்றா, எங்களுக்கு அடுத்த வேலை இருக்குடா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. வழக்கமா இந்த மாதிரி படத்துல எல்லாம் கொலைகாரன் வரும்போது நம்ம அந்த கொலைகாரனை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயமா இருக்கும். ஆனா இந்த படத்துல அப்படி நமக்கு எந்த ஒரு ஃபீலும் ஆகல. நம்ம இந்த படத்து கூட கனெக்ட் பண்ண முடியல. இந்த படத்தோட கொலைகாரன் எப்படி இருந்தான்னா, சும்மா சாதாரணமா வர ஒரு மாஸ்க் போட்டுட்டு கையில கத்தியோட வரான், குத்துறான், போறான், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் பெருசா இருந்தது. இந்த படம் சாதாரணமா நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, படத்தோட திரைக்கதைக்கு அவங்க பெருசா ரிஸ்க் எடுக்காம எழுதின மாதிரிதான் இருந்துச்சு. இந்த படத்துல கொலைகாரன் கொலை பண்றதுக்கான ஒரு காரணத்தை வேற சொல்றாங்க. அந்த காரணம் நமக்கு பெருசா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. ஏன்டா இதுக்கெல்லாமாடா கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இந்த படம் முடியறதுக்கு முன்னாடி எப்படா இந்த படம் முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. படம் 1.5 மணி நேரம் தான் ஓடுது. சின்ன படம் தான். ஆனா அந்த படமே நமக்கு ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தை கண்டிப்பா பாருங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த படம் பார்க்காது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். ஆக்சுவலா இந்த படத்தை நான் பார்க்கும்போது எதுக்குடா இந்த படத்தை பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்துச்சு. சரி, படத்தை ஃபுல்லா முடிச்சிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் நான் பார்த்தேன். இது நான் இந்த படத்தை பார்த்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. சோ உங்களுக்கு இந்த படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் இன்னொரு படத்தோட ரிவ்யூ நான் மீட் பண்றேன். நான் உங்க எஸ்ஆர் ஜெயக்குமார். தேங்க்யூ.